ஹே, எல்லாரும் மேம் மேத்ஸ் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்கல்ல இன்னைக்கு. எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு மீனு. எஸ்பெஷலி ஃபார்முலாஸ்லாம் எவ்வளோ டைம் படிச்சாலும் மறந்து மறந்து போயிடுது. என்ன பண்றதுனே தெரியல. பசங்களா என்ன எல்லாரும் தீவிரமா படிச்சிட்டு இருக்கீங்க போலயே. ஆமா மிஸ். வீட்டில் நல்லா ஆட்டம் போட வேண்டியது, இங்கே கிளாஸில் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் புக்கை வந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியது. எல்லாரும் புக்கை க்ளோஸ் பண்ணுங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண. ஐயையோ, என்ன இது மேம் வந்ததுமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. படிக்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே, என்ன பண்றது? ஓகே பசங்களா, இப்போ எல்லாருக்கும் நான் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் கொடுக்க போகிறேன். அதனால் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருங்க, எதுவும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் கவனிங்க. கொஷின் பேப்பர் கொடுத்ததும் எல்லாரும் சைலண்ட்டாக எக்ஸாம் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பென் கேட்குறேன், பென்சில் கேட்குறேன்னு சவுண்டு போட்டிங்கன்னா வெளியே அனுப்பிடுவேன். ஓகேம்மா, எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள். பக்கத்தில் யாருக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நான் சவுண்டு போடுறத பார்த்தேன்னா உடனே நீங்கள் ஹெச்எம் மீட் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஐயையோ, கொஸ்டின் பேப்பர் பார்த்தது எல்லாமே மறந்து போயிருச்சே. என்ன எழுதுறதுனே தெரியலையே. மாயா மிஸ் இப்பதானே சொன்னாங்க சவுண்டு போடக்கூடாது, பக்கத்துல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீ பேசினா நானும் சேர்ந்துதான் மாட்டிப்பேன். அமைதியே எழுது. நீ சும்மா இரு மீனு, என் பிரச்சனை எனக்கு. சரி, நம்ம அபிக்கிட்ட கேட்கலாம். அபி, அபி, என்ன மாயா, என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லி. ஏன் எக்ஸாம் ஹாலில் இப்படி சவுண்டு போட்டுட்டு இருக்க? உன்னால நானும் மாட்டிப்பேன் போல. அபி, உனக்கு தான் எல்லா ஆன்சரும் தெரியும்ல, எனக்கு சைட்லேருந்து காட்டு அபி. நான் உன்னை காப்பி பண்ணிக்கிறேன். மேம் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன மாயா விளையாடுறியா? மிஸ் இப்போதானே சொன்னாங்க பார்த்து எழுதினாலும் இதை விட்டு வச்சிருந்தாலும் உடனே ஹெச்எம் கிட்ட அனுப்பிடுவேன்னு. என்கிட்ட எதுவும் கேட்காத. ஓ, எனக்கே நீ காட்ட மாட்டேங்கிறியா? நீ மட்டும் மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்குறியா? இரு, உன்னை இப்போ எப்படி மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விடுறேன்னு பாரு. மாயா, என்ன பண்ண போற? வேண்டாம் மாயா, இது எக்ஸாம் டைம், இதுலலாம் விளையாடாத. நீ உன் வேலையை பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். மிஸ், அடிஷ்னல் ஷீட் மிஸ். என்ன மாயா, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ½ அன் ஹவர் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் அடிஷ்னல் ஷீட்டா? இந்தாம்மா, நீ கேட்ட அடிஷ்னல் ஷீட். மிஸ் மிஸ், இங்க பாருங்க மிஸ், அபி டெஸ்க்ல ஏதோ பேப்பர் இருக்கு. அது பிட்டு பேப்பர்னு நினைக்கிறேன், எடுத்து பாருங்க மிஸ். என்ன அபி இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லையே. நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே. ஸ்டாண்ட் அப், முதல்ல கிளாஸை விட்டு வெளியே போ. நீ ஒன்றும் எக்ஸாம் எழுத வேண்டாம். மிஸ், நான் எதுவும் பண்ணல மிஸ். இது என்னோடது இல்லை மிஸ். இந்த பிட்டு எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது மிஸ். நீ கொண்டு வராம அதுவா பறந்தா வந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல பிட்டு எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு. முதல்ல வெளியே போ, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் உன்னால டிஸ்டர்ப் ஆகுது. எப்படி அது என் பிளேஸ்ல வந்துச்சுன்னே தெரியலையே. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? இன்னும் யாராவது இந்த மாதிரி பிட்டு வச்சிருந்தீங்கன்னா உடனே கொடுத்துருங்க. பார்த்து எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. படிச்சு ஒழுங்கா எழுதினாலே போதும். மிஸ் மிஸ், மாயா தான் மிஸ் பிட்டு கொண்டு வந்தா. அபி ஒண்ணுமே பண்ணல. மாயா பிட் அடிக்க அபி ஹெல்ப் பண்ணலன்னு அவளை இப்படி மாட்டி விட்டுட்டா மேம். என்ன சொல்ற மீனு? ரோசி, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்க, சொல்லு. மீனு சொல்றது கரெக்டு தான் மிஸ். அபி அவளுக்கு காட்டலன்னு மாட்டி விட்டுட்டா மிஸ். நீங்க வேணா அந்த பிட்டில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணுங்க மிஸ். ஆமா, ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டுமே சேமா இருக்கே. மாயா, ஸ்டாண்ட் அப், ஏன் இப்படி பண்ண? விட்டு எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அபி மேல வீணா பழிய போட்டு அவளை வெளியே அனுப்பி எக்ஸாமே எழுத விடாம பண்ணிருக்க. இதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் போய் ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு தான் நீ கிளாஸ்க்குள்ள வரணும். மிஸ் மிஸ், வேணாம் மிஸ். ஹெட் மாஸ்டர் கிட்டலாம் வேணாம் மிஸ். இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ். இதுதான் லாஸ்ட் வார்னிங். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க மிஸ். மாயா, நீ எவ்வளோ கேட்டாலும் உனக்கு நோ எக்ஸ்கியூசஸ். உன்னால ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீ ஹெச்எம் மீட் பண்ணிட்டு தான் அடுத்து என்னை பார்க்க வரணும். கெட் அவுட். அபி, நீ உள்ள வந்து எக்ஸாம் கண்டினியூ பண்ணுமா. உனக்கு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் நான் கிரேஸ் டைம் கொடுக்குறேன். தேங்க்யூ மிஸ். ஹே மீனு, ரோசி, என்னையா மாட்டி விட்டீங்க? இருங்க உங்களை நான் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பா.